கும்பியம்மாளுடைய வரலாறு சற்று வேதனையாக இருந்தாலும் கூட காடுகளில் தாக்குப்பிடிப்பது என்பது ஒரு பெண் அசாதாரண காரியம் அல்ல. கும்பியம்மாளுக்கும் அவருடைய கணவர் துப்பாக்கி சித்தனுக்கும் இடையே தினந்தோறும் தகராறு ஏற்பட்டது. கும்பியம்மாள் அவர்கள் அடிக்கடி தன் பிள்ளைகளை போய் பார்த்து வருவதாக காட்டை விட்டு வெளியே போய்விடுவார். பலமுறை போய் வந்ததை பார்த்த வீரப்பனார் அவர்கள், நீ காட்டை விட்டு வெளியிலே போய் திருப்பி வருவதும் போவதுமாக இருந்தால் உளவு பிரிவுகளுக்கு நீ போகிற தகவல் கிடைத்து எங்களை காட்டி கொடுக்குற இடத்திற்கு நீ தள்ளப்படுவாய் என்பதாலும், காடுகளுக்குள் நடந்த சில கசப்பான சம்பவங்களின் அடிப்படையிலும் வீரப்பனார் அவர்கள் கும்பியம்மாளையும் அவருடைய கணவர் துப்பாக்கி சித்தனையும் சரண்டராக சொல்லி நக்கீரன் இதழின் ஆசிரியர் கோபாலின் மூலமாக அவர்கள் சரணடைந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக மைசூர் மற்றும் கோவை மத்திய சிறைகளில் அடைபட்டு வழக்கை நடத்தி வெற்றி கண்டு இன்றைக்கு அதே சோழகத் தொட்டியில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற முதியவர்களாகி போன இந்த கும்பியம்மாள்